தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு டெலிவரி பேக் அப்படின்னா என்ன? ஃபீடிங் பில்லோ. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பில்லோ இருக்குன்னே தெரியாது. இதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு உங்க வயித்தை அப்படியே ஃபுல்லா ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். வயித்தை ஃபுல்லா ஸ்ட்ராப் பண்ணும் போது என்ன ஆகும்? காட்டன் வேர். உங்க ஃப்ரண்ட் ஓபன் அவ்வளோ இருக்காது, பட் ஆனா சைட்ஸ்ல என்க்ளோஸ்டா இருக்கும். ஜிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும் ஃபீடிங்க்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஸ்போசபிள் பேண்டீஸ். ஏன்னா நிறைய முறை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க நார்மல் அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா, பேண்டீஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களால வாஷ் பண்ண முடியாது. அந்த கஷ்டத்துல இருந்து யூ கேன் ஆக்சுவலி கெட் ரிலீவ் பை நீங்க டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கினீங்கன்னா. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். ரொம்ப வித்தியாசமான இடம் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கடையெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு டெலிவரி பேக் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு டெலிவரி பேக்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து 8 மாதம் இல்லை 9 மாதம் நம்ம வந்து தாண்டிடும் போது நிறைய ஸ்ட்ரெஸ் தெரியறது, நம்மளுக்கு பிளான் பண்ணணும். ஆனால் அந்த டைமில் சடனாக நம்மளுக்கு வலி வரும்போது நிறைய திங்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு டெலிவரி பேக், அதுக்குள்ளே என்னெல்லாம் எசென்ஷியல் திங்ஸ் நம்ம வச்சுக்கணும், 2 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று அம்மாவுக்கு, இன்னொன்று குழந்தைக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் எடுத்துக்கோங்க. இந்த பேக்கில் என்னெல்லாம் திங்ஸ் வேணுன்றது இப்போ அம்மாக்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்கள் ஒரு 8 மாதம் இல்லை 9 மாதம் ஆகும் போதே நிறைய பேருக்கு முதுகு வலி, கை கால் வலிலாம் வரும். இது வந்து ஒரு ப்ரெக்னன்சி பில்லோன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெக்னன்சி பில்லோன்றது நிறைய பேருக்கு கால் வலி இல்லை முதுகு வலி வரவங்களுக்கு இதை லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்துட்டு ஃப்ளாட்டாக பெட்டில் படுத்துக்கும் போது உங்கள் 2 காலுக்கு நடுவில் வச்சுட்டு படுக்க வேண்டிய பில்லோ. இதுவே நீங்கள் ஃபீடிங் பில்லோவாக கூட யூஸ் பண்ணலாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்திருக்கு. இது வந்து குழந்தை உங்களோட 8-9 மாதத்துலேருந்து. இதை தாண்டி நெக்ஸ்ட் வரும்போது என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட், டெலிவரி ஆனால் அம்மாவுக்கு நிறைய பேர் நார்மல் டெலிவரி ஆகட்டும் இல்லை சிசேரியன் ஆகட்டும் ஃபீடிங் பில்லோ. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பில்லோ இருக்குன்னே தெரியாது. இதுதான் ஃபீடிங் பில்லோட ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபீடிங் பில்லோலேயே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்திருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதில் பார்த்தாலே இங்கே இப்படி ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். இங்கே தான் குழந்தைய படுக்க வைக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் எய்தர் இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உங்கள் வயிற்றை அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ வயிற்றை ஃபுல்லாக ஸ்ட்ராப் பண்ணும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். இப்படி ஸ்ட்ராப் பண்ணி இதை வந்து உங்கள் வயிறுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபீட் பண்ணும் போது உங்கள் பேக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாது, நீங்கள் ரொம்ப குனிய மாட்டீங்க, அண்ட் குழந்தையும் கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல படுத்துட்டுருக்கும். உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபீடிங் பில்லோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி. ஸோ நீங்கள் வெறுமே இந்த ஃபீடிங் பில்லோவை இங்கே உங்கள் செஸ்ட்டுக்கு கீழே உங்கள் வயிற்றுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஸ்ட்ராப் பண்ணி உங்களோட டைட்னஸ்க்கு அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 1 ப்ரெக்னன்சி பில்லோ, 2 ஃபீடிங் பில்லோ. அதுக்கப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து லூஸ் காட்டன் வேர். ஆனால் மதருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் உங்களோட சைஸ். இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கிறதுன்றது வேற, டெலிவரிக்கு அப்புறம் மினிமம் ஒரு 1 or 2 சைஸஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட், தீஸ் ஆர் கால்ட் ஃபீடிங் நைட் வேர் ஆர் ஃபீடிங் நைட் க்ளோத்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் உங்களோட 2 விதம் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் ஓப்பன். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து சிசேரியன் ஆனவங்களுக்கு, ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கு நாங்கள் யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து நாங்கள் செக்அப் பண்ணும் போது ஈஸியாக உங்களால் பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சிசேரியன் ஸ்காரை காமிக்க முடியும், நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் கம்ப்ளீட்லி வித் பட்டன்ஸ். இது ஒரு மாடல் காட்டன் வேர். லூஸாக வாங்கிக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் சைஸை விட 2 சைஸ் அதிகமாக வாங்கிக்கோங்க. இன்னொரு மாடல் உங்களோட காட்டன் வேரில் வந்து இங்கே ஃப்ரண்ட் ஓப்பன் அவ்வளோ இருக்காது, பட் ஆனால் சைஸில்
என்க்ளோஸ்டாக இருக்கும். ஜிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும் ஃபீடிங்க்கு, இன்னொன்று இந்த சைடில் ஒரு ஜிப் இருக்கும். தீஸ் ஆர் ஃபீடிங் நைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் க்ளோத்ஸ். இது வந்து ஃபீடிங் நைட் வேர் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதே மாதிரி குர்த்திஸும் அவைலபிளாக இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் இது ரொம்ப அவைலபிளாக இல்லை, ஆனால் இப்போ நிறைய ஷாப்ஸில் இது ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர், இது பார்த்தீங்கன்னா நார்மல் குர்த்தி மாதிரி தெரியும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வித் ஆல் பட்டன்ஸ். இது ரெண்டு டைப்புமே கம்பைண்டாக இருக்குது. இதில் ஃப்ரண்ட் ஓப்பன் வித் பட்டன்ஸ் அண்ட் சைட்ஸில் இந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஜிப்பும் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் ஃபீடும் பண்ண முடியும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி லூஸ் க்ளோத்ஸ் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 பேட்ஸ் ஒரு செட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ காட்டன் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நாள் முழுக்க வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது ஃபுல்லி ஓப்பன் இல்லை ஜிப் டைப் வாங்கிக்கோங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. என்ன மறப்பாங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸ், டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் கிடைக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்போசபிள் சானிட்டரி வேர். ஏன்னா நீங்கள் இப்போது வந்து எய்தர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 3-4 டேஸ் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கூட டிஸ்போசபிள் சானிட்டரி பேட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இதையும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேக் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஸ்போசபிள் நாப்கின்ஸ் ஓட சேர்த்து டிஸ்போசபிள் பேண்டீஸ். ஏன்னா நிறைய முறை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் நார்மல் அண்டர் கார்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா, பேண்டீஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களால் வாஷ் பண்ண முடியாது, அங்கே வாஷ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து யூ கேன் ஆக்சுவலி கெட் ரிலீவ் பை நீங்கள் டிஸ்போசபிள் நாப்கின்ஸ் அண்ட் டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கினீங்கன்னா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் இட் அட்லீஸ்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது. அண்ட் இதை தாண்டி நிறையா வந்து உங்களுக்கு செக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சுவலி வேர் belts, or you can also wear things which can cover the cesarean scar area. ஸோ நீங்கள் வந்து அது இன்னர் வேராகவும் கம்ப்ளீட்டாகவே உங்களோட வயிறையும் கவர் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்னர் வேர், ஷேப் வேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அது வாங்கிக்கணும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கும் தோணித்துனா தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும் போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது மதர்ஸ்க்கு எல்லாமே நர்சிங் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட க்ளோத்ஸ் வந்து பிரெஸ்ட் மில்க்னால ஸ்டெயின் ஆகிடலாம், இல்லை அது கரையாக தெரியலாம். க்ளோத்ஸ் வந்து அவங்க ரொம்ப they'll feel very uncomfortable இப்போ நெக்ஸ்ட் எங்கேயான வெளில போகணுன்னா. ஸோ அதுக்கு யூ கேன் ஆல்சோ பை நர்சிங் பேட்ஸ். நர்சிங் பேட்ஸ் எல்லாம் யூ கேன் யூஸ் இட் இன்சைட் யுவர் இன்னர் கார்மெண்ட்ஸ். அண்ட் இது வந்து உங்களோட மில்க் ஸ்டெயின் எல்லாம் உங்கள் ட்ரெஸ்லேருந்து வராமல் தவிர்க்கும். ஸோ அதனால நர்சிங் பேட்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய ட்ரெஸ் வாங்க, ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்கள் வந்து ஃபுல் ஓப்பன் டைப்பாகவும் இல்லை குர்த்திஸ் ஜிப் மாடலையும் வாங்க முடியாது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் க்ளோத்ஸ் போட்டுட்டா கூட யூ கேன் யூஸ் திஸ் நர்சிங் கவர்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் வெறும் ஒன்றும் இல்லைங்க, வெறும் ஒரு கிளாத் மாஸ்க் மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களோட செஸ்ட்டையும் டம்மியும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ப்ரீதபிள், ஏன்னா காட்டன்னால உங்களால் நீங்கள் குழந்தைய உங்கள் ஃபீடிங் பில்லோவில் வச்சுட்டு இங்கே எங்கே வேணாலும் ஃபீட் பண்ணலாம். ஸோ தட் யூ ஹேவ் ஃபுல் ப்ரைவசி அண்ட் ப்ரொடெக்ஷன். அண்ட் நர்சிங் கிளாத் நீங்கள் எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த நர்சிங் கவரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மதர்ஸ் பேக்கில் நம்ம பேசினது எல்லாமே நான் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே இந்த பேக்குள்ள டெலிவரி பேக். இதுக்கு பேர் தான் டெலிவரி பேக். இது மதர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பிளான் பண்ணுறீங்கன்னா. ஸோ ஆல் ஆஃப் யூ ஹாவ் அ ஹாப்பி டெலிவரி, சேஃப் ப்ரெக்னன்சி அண்ட் சேஃப் டெலிவரி. ஹாப்பி பேரண்டிங் எவ்ரி ஒன்.